ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் நலன் சேனல். இன்றைய பதில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கவுன்சிலிங் தொடங்க போகிறது. கவுன்சிலிங் டைம் அப்போ நீங்கள் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்லாம் எடுத்து போகணும், எத்தனை செட் நீங்கள் ஜெராக்ஸ் கொண்டு போக வேண்டும், எவ்வளோ ரூபாய் நீங்கள் அமௌண்ட் கொண்டு போக வேண்டும் போன்ற விவரங்களை இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அரசாங்கம் ஏற்கனவே ஒரு ஷெடியூல் வெளியிட்டிருந்தாங்க. நீங்கள் எப்போது விண்ணப்பம் செய்ய வேண்டும், உங்களுக்கான விண்ணப்ப இறுதி நாள் என்ன மற்றும் மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிட்டிருந்தாங்க. எல்லாமே டீட்டெயில் அரசாங்கம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் இப்படி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் எல்லாமே எப்போ நடைபெறும் சொல்லிட்டு. மற்றும் முதல் கட்ட கலந்தாய்வு கவுன்சிலிங் எப்போது நடைபெறும்னா 10/6/2024 முதல் 15/6/2024 வரை உங்களுக்கு கவுன்சிலிங் நடைபெற ஏற்கனவே அரசாங்கம் அறிவித்திருந்தாங்க. அது மூலம் கண்டிப்பாக நடைபெற போகிறது 10/6/2024 முதல். அது மூலம் நீங்கள் உங்களுக்கு கட் ஆஃபில் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக 10ஆம் தேதி கவுன்சிலிங் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தற்போது கீழே ஒரு வெப்சைட் லிங்க் தரேன். அந்த வெப்சைட் நீங்கள் கிளிக் பண்ணால் இப்படி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இங்கே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்லூரிக்கான வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த காலேஜோட வெப்சைட் அதுலேயே நீங்கள் பார்த்து ஒவ்வொரு டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ திருவண்ணாமலையில் உள்ள கலைஞர் கருணாநிதி அரசு கல்லூரிக்கான வெப்சைட் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். உங்களுக்கு நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு கண்டிப்பாக இப்படி தான் ஷோ ஆகுங்க. அங்கே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கான கவுன்சிலிங் டேட் எப்போ, அதுக்கான கட் ஆஃப் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில் தந்திருப்பாங்க. நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இங்கே ஜென்ரல் கோடான்னு தந்திருப்பாங்க. 10/6/2024 முதல் தந்திருப்பாங்க. காலை 10 மணிலேருந்து உங்களுக்கு அட்மிஷன் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. அது 400லேருந்து 330 வரைக்கும் நீங்கள் கட் ஆஃப் வந்து காலை 10 மணிலேருந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மதியானம் 2 மணிலேருந்து உங்களுக்கு 329லேருந்து 315 வரைக்கும் கட் ஆஃப் சொல்லியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு சயின்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அந்த காலேஜில் ஒவ்வொரு காலேஜுக்கும் மாறுபடும். உங்களுக்கு சயின்ஸில் மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிக்கு, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, பாட்னி, ஜுவாலஜி எல்லாமே தந்திருக்காங்க. அடுத்து 11/6/2024 நடைபெறும் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டு கட் ஆஃப் 295 தந்திருக்காங்க. இந்த 295க்குள்ளே இருப்பவங்க மட்டும்தான் இந்த அட்மிஷன் டைம் அப்போ போகணும். நீங்கள் அதுக்கு கீழே இருக்கவங்க நீங்கள் போகக்கூடாது. உங்களுக்கு அடுத்த கட்ட கவுன்சிலிங் வரும். அந்த டைமில் நீங்கள் போகணும். இந்த கட் ஆஃப்குள்ளே யார் வராங்க அவங்க மட்டும் கண்டிப்பாக நீங்கள் போங்க. அடுத்து உங்களுக்கு தந்திருக்காங்க. அடுத்து பிகாம், பிபிஏ, பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ ஹிஸ்ட்ரி எல்லாமே தந்திருக்காங்க. அதுக்கு நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் 12/6/2024 தந்திருக்காங்க. உங்களுக்கான கவுன்சிலிங் அங்கே 400லேருந்து 445 வரைக்கும் தந்திருக்காங்க. உங்களுக்கு அங்கே காலையில் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. அடுத்து 2 மணிலேருந்து மதியானம் 2 மணிலேருந்து 344லேருந்து 317 அப்போ நடைபெறும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் தந்திருக்காங்க. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேர பாருங்க அந்த டைமில் நீங்கள் போகணும். அடுத்து தமிழ், இங்கிலீஷ் தந்திருக்காங்க. தமிழ், இங்கிலீஷ் நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் எப்போ போகணும்னு சொல்லிட்டு அதுக்கான டேட் அவங்க கூறியிருப்பாங்க. பார்த்துக்க. நீங்கள் அடுத்து வெப்சைட் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இதிலே நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கலாம். நீங்கள் ரேங்க் லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில் தந்திருப்பாங்க. உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்லாம் பார்க்காதுங்க, கவலைப்பட தேவையில்ல. உங்களுக்கு கால் லெட்டர் வந்திருக்கும். அந்த கால் லெட்டர் நீங்கள் பார்த்துக்கலாம். சில பேர் கால் பண்ணி கூப்பிட்ருக்காங்க. உங்களுக்கு இப்போ சீட் கிடச்சிருக்கு சொல்லிட்டு இப்போ கால் லெட்டர் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு இப்போ திருவண்ணாமலை அரசு கல்லூரியில் கால் லெட்டர் அனுப்பி வைத்திருக்காங்க. உங்களுக்கு கொடுத்த மெயில் ஐடியில் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் அட்மிஷன் போடும்போது உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி தந்திருப்பாங்க. அந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக அவங்க அனுப்பி வச்சுருப்பாங்க. உங்களோட பேர் தந்திருப்பாங்க, உங்களோட விண்ணப்ப எண்ணை தந்திருப்பாங்க. நீங்கள் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணுங்களே அதுக்கான டிபார்ட்மெண்ட் நேம்லாம் தந்திருப்பாங்க. எல்லாமே பார்த்துங்க. நீங்கள் உங்களுக்கு எப்போது நடைபெறும் கொடுத்துருப்பாங்க. எந்த இடத்துல பாவேந்தரத்தில் நடைபெறும் கொடுத்துருக்காங்க. மற்றும் என்ன டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. நீங்கள் முதல் டாக்குமெண்ட்டு உங்களுக்கு பதிவிறக்கம் செய்யப்பட்ட இணையதள விண்ணப்பம் கேட்டிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது உங்களுக்கு ஒரு ஃபார்ம் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து தந்திருப்பாங்க. அந்த ஃபார்ம் நீங்கள் எடுத்துன்னு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கலந்தாய்வு அழைப்பு கடிதம் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு கட் ஆஃப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கால் லெட்டர் இருந்துச்சுன்னா அதுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்துமாங்க. இல்லை விட்டுருங்க. நீங்கள் அடுத்து மாற்று சான்றிதழ் டிசி கேட்டிருக்காங்க. எல்லாமே கேட்டிருக்காங்க. பார்த்துங்க. நீங்கள் அப்புறம் இளநிலை மதிப்பெண் சான்றிதழ் அல்லது முதல்வர், துறைத் தலைவர் சான்றொப்பம் விட்ட தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் கேட்டிருக்காங்க. 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஜாதி சான்று கேட்டிருக்காங்க. அடுத்து எதனா விளையாட்டில் எதனா இருந்தீங்கன்னா அந்த விளையாட்டுக்கான டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. அடுத்து வங்கி கணக்கு புத்தகம் கேட்டிருக்காங்க. முதல் பக்கம் அப்புறம் ஆதார் அட்டை கேட்டிருக்காங்க. அப்புறம் வருமான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இன்கம் சர்டிஃபிகேட் அப்புறம் புகைப்படம் கேட்டிருக்காங்க. அடுத்து முக்கியமாக தந்திருக்காங்க. குறித்த நேரத்தில் நீங்கள் போகணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபீஸ் தந்திருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஃபீஸ்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துங்க. நீங்கள்
எல்லாமே பார்த்துங்க. நீங்கள் உங்கள் கால் லெட்டர்லேருந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இல்லை அந்த காலேஜ் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டால் அவங்க வந்து சொல்லுவாங்க. அதுக்கான மொத்த காலேஜ் லிஸ்ட்டு வந்து நம்ம லிங்க்கை வந்து தந்திருக்கோம். அது வந்து நீங்கள் வந்து பார்த்து வந்து பலன் பண்ணிக்கலாம். மற்றும் வந்து எல்லாமே கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் ஒரு 3000 கிட்ட அமௌண்ட் வந்து எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் மாறுனீங்க. அதனால் மீதமுள்ள தொகை வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து அட்மிஷன் போட்டோடனே நீங்கள் வந்து கட் ஆஃப் இருந்துச்சுன்னா அந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு நாளே வந்து உங்களுக்கு வந்து முடிந்துவிடும். அட்மிஷன் போட்டு அதுக்கான ரசீது வந்து உங்களுக்கு வந்து தந்துடுவாங்க. அது மூலம் நீங்கள் வந்து எடுத்துக்கொண்டு வந்துடலாம். உங்களோட மொபைல் நம்பர் வாங்கி உங்களோட குரூப் வந்து கிரியேட் பண்ணுறவங்க அது மூலம் வந்து உங்களுக்கு வந்து கல்லூரி வந்து எப்போது தொடங்கப்படும் வந்து கீழே வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த நாளில் மட்டும் நீங்கள் வந்து போனால் போதுமானது. இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து கட் ஆஃப் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கும். கட் ஆஃப் தெரியாதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து கட் ஆஃப் வந்து பார்த்து வந்து உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கிறோம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.